ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கேப்ப மாவில் இனிப்படை எப்படி சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து கேப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை, 2 பழம், கனிஞ்ச பழம், அப்புறம் 1 கப் தேங்காய். ஓகேங்களா? எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல கேப்ப மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த மாவு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும், லைட்டாக நல்லா உதிரி உதிரியாக வரும். அது போக மாவில் வந்து ஒரு நல்ல மணம் வரும். மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடுங்க. அடுப்பில் வந்து சட்டி காய்த வரைக்கும் கூட்டி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கிடுங்க. எனக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நான் இதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுங்க. ஓகேங்களா? இதில் இந்த தேங்காய் துருவலையும் போட்டுக்குவேன். நீங்கள் அரைச்சி போனாலும் போட்டுக்கலாம். ஆனால் அரைச்சி போட்டால் உங்களுக்கு வந்து தண்ணி கூடுற மாதிரி இருக்கும். இப்படி துருவலாகவே நீங்கள் போட்டுக்கிறோங்க. ஜாரில் வந்து பழத்தை வந்து துண்டு துண்டாக பிச்சு போட்டுக்கிறோங்க. ஓகேங்களா? இதிலே வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டு அரைச்சிடலாம். 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பூன் அளவு காமிக்கணும்னா இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கூட இனிப்பு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு திருக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு திருக்கு திருக்கி பார்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ இதில் ஊற்றி கலந்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், பழமும் நாட்டு சர்க்கரை எனக்கு இந்த ஸ்டேஜில் அரைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம அப்படி மாவுல கொட்டி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி தான் பிசைஞ்சு வைக்கணும். அதுக்கு தட்டிட்டேன். இதை வந்து நம்ம பிசைஞ்சு இப்போ எடுத்துக்கலாம். எப்படி பிசைஞ்சுன்னு பார்த்துக்கிறோங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து இல்லைனா பால் ஊற்றி கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு வந்து தூக்கில் காமிக்கிறது. நான் சோடா எதுவும் சேர்க்கல. நீங்களுமே எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தாலே வந்து மாவு சாப்பிட்டு கொடுத்துரும். கொஞ்சோண்டி பால் தேவைப்படுச்சு. நான் ஊற்றி, அதாவது ஒரு சங்கு கால் தான் பால் ஊற்றினேன். மற்றபடி பழம் ஊற்றி பிசையும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பிசையணும். பிசைய தான் அந்த தண்ணி ஊறி உங்களுக்கு வந்து மாவு வந்து சப்பாத்தி மாவு பார்த்து வரும். நான் பிசைஞ்சு வருங்க இந்த மாதிரி வந்திருக்கணும் உங்களுக்கு. இதில் நீங்கள் நெய் தடவி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை சுடும்போது தடவிட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி மூடி வச்சுருவோம். ஓகே பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு மாவு நல்லா இறுகி போய் தான் இருக்குது. இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தைக்க முடியாது. இந்த இதை வந்து லைட்டாக அப்படி தட்டி உங்களுக்கு ஒட்டுதுன்னா லைட்டாக தேங்காய் நெய்யாவது நெய்யாவது ஊற்றிக்கிறோங்க. மாவு லைட்டாக ஒட்டுதுன்னு நான் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து பெருசாலாம் நீங்கள் தட்டி போட முடியாது. குட்டி குட்டியாக தான் தட்டி தோசைக்கல்லை போட்டு எடுக்கணும். ஓகேங்களா? இருங்க, நான் தோசைக்கல்லை போடுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு பொட்டாமல் வந்துட்டு பார்த்திங்களா? இதை அப்படி தோசைக்கல்லை போட்டு லைட்டாக தேங்காய் வேணால் ஊற்றிக்கிறோங்க, இல்லை நெய் வேணால் நெய் ஊற்றிக்கிறோங்க. இதை சிம்மில் போட்டே கொஞ்சம் வேக வைங்க. இங்கே பாருங்கள், நான் அடுத்த சிம்மில் தான் போட்டிருக்கேன். சிம்மில் போட்டே வேக வைங்க. இப்படி மாற்றி போட்டு சிம்மில் போட்டே வேக வைங்க. நம்ம வறுத்ததுனால பாதி மாவு வெந்திருக்கும். இருந்தாலும் இதை வந்து நம்ம சிம்மில் போட்டு தான் வேக வைக்கணும். பாருங்கள், நம்மளோட கேப்பாடை ரெடி ஆயிடுச்சு. அடைய சிம்மில் போட்டு வேக வைங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, உள்ள மாவு நல்லா வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிசைஞ்ச மாவுக்கு வந்து எனக்கு ஒரு 10 அடை வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.